Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம்ல தான் இருக்கும். ரொம்பவும் ஈஸியான ஒரு ப்ராப்ளம். ரைட். நமக்கு பாத்தீங்க அப்படினா by change of current from 5 ampere to 10 ampere. So current வந்து 5 ல இருந்து 10 ஆம்பியருக்கு மாறுது 0.1 செகண்ட்ல. The self induced EMF ஏனா எனக்கு வந்து ஒரு காயில் இருக்கு அந்த காயில்ல கரண்ட் மாறும்போது magnetic field மாறும் magnetic field மாறும்போது EMF induce ஆகும் அந்த EMF தான் 10 வோல்ட் ன்னு கொடுத்திருக்கு கேள்வி என்ன அப்படினு பார்த்தோம்னா the change in the energy of the magnetic field of the coil என்ன so energy என்ன what would be your energy change ன்னு கேக்குறேன் because there is a change in current இல்ல so நம்ம energy ன்னு சொல்லும்போது இண்டக்டர் உடைய energy we have defined 1/2 Li square இதுதான் என்னோட எனர்ஜி அப்ப எனக்கு two different current இருக்கு 10 இருக்கு 5 இருக்கு so I can say I1 as 5 ampere I2 as 10 ampere இப்போ நீங்க இத டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாருங்களேன் there is a change in potential because there is a change in current so எனக்கு ஒவ்வொரு potential இருக்கு so இது 1/2 L I2 square minus 1/2 L I1 square and if you rewrite this 1/2 L common இருக்கு so you will have I2 square minus I1 square so நீங்க டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் so 1/2 அப்படியே எழுதுவீங்க L க்கு எங்க போவீங்க L நமக்கு இல்லையே அப்ப அந்த L கண்டுபிடிக்கணும் so L கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் we have EMF which is equal to L di by dt right இது நம்ம படிச்சிருக்கோம் we have studied n5 equal to Li அப்புறம் EMF which is equal to nd5 by dt அத சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்ப Faraday and the self inductance சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது your final answer will be like this by including Faraday அப்ப இங்க L அப்படின்றது என்ன EMF upon di by dt கரெக்ட்டா EMF upon di by dt EMF என்ன சொல்லிருக்கீங்க 10 volt di by dt என்ன there is a change in current di by dt so di அப்படின்றது என்ன change in current so 5 10 அப்ப 10 to 5 so 5 ல இருந்து 10 மாறுது final minus initial that becomes 10 minus 5 which is 5 upon 0.5 seconds sorry 0.1 second so this is nothing but obviously that is 50 ampere per second தான் நமக்கு மாறுது அப்போ இங்க by 50 அப்ப when you cancel that becomes 1.5 and 1.5 how you can rewrite 5 1 ஒரு பாயிண்ட் வச்சா இங்க 0 அப்ப 2 அப்ப 0.2 will be your L Henry right so that will be your inductance அப்ப 0.2 நான் இங்க டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அவ்வளவுதான் and there is a change in current 100 because that is 10 இல்ல 10 square என்ன 100 minus 25 that becomes 75 அப்ப இது என்னது 75 கரெக்ட்டா அது 75 இப்போ நீங்க கேன்சல் பண்ணலாம் எப்படி ரொம்ப சிம்பிளா 10 upon 10 அப்போ இது என்னது இது 2 அப்படினு மாறிடும் அப்ப இந்த 2 இந்த 2 போயிடும் கீழ ஒரு 2 இருக்கும் அந்த 2 மேல அந்த சாரி 10 இருக்கும் அது மேல போயிடுச்சுனா that becomes 7.5 so your answer is finally 7.5 what they are asking change so which is your joule இல்லையா இதுல கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது பொறுமையா பாருங்க டவுட் எதுனா இருந்தது அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க thank you help this with a smile